bros, welcome to React with Bros. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோன்னா ஜோம்பி woke up தமிழ் ஹாரர் ஸ்டோரி. ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணலாம். ஒரு மனிதனோ இல்ல நேத்து இறந்து போன ஆத்மாவோ தன்னோட இறப்பை ஏத்துக்க முடியலையோ, ஒன்று அது வெறுமனே அழுகி போயிடும், இல்ல அது கடைசி வரைக்கும் துன்புறுத்தப்படும். ஆஹா. 3 ஆர்கியாலஜிஸ்ட் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் நேற்று ஒரு புது நியூஸ் எடுத்துட்டு வந்தேன். நீங்க அதை கேட்டீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி என்ன நியூஸ் அது? எங்களுக்கும் சொல்லேன், எங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. இங்க பாரு ரம்பா, ஒரு ஜாம்பி கிடைச்சிருக்கு. அதோட சில போட்டோஸ் டார்க் வெப்ல லீக் ஆயிருக்கு. இது என்ன அவ்வளவு அவசியமா? அது நீ பாக்குறது தான் கரெக்டுன்னு? கட்டாயம் இல்லதான். இது ஒன்றும் முதல் இன்சிடென்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அந்த மேன்ஷன்ல அங்க இங்கன்னு நிறைய நியூஸ் போயிருக்கு. இப்போ நடந்தது ஒன்றும் முதல் விஷயம் இல்லை. இது மட்டும் இல்லை, அந்த ஜாம்பியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அது கடந்த 200 வருஷமா அந்த மேன்ஷனில் தான் இருக்கான். அப்புறம் கத்திக்கிட்டே இருக்கான். உடம்பு, புது உடம்பு. சரி சரி, விளையாட்டோ இல்லை உண்மையான விஷயமோ அதை நம்ம அங்கே போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் அந்த மேன்ஷன் கிட்ட போகலாம். விகாஸ், தேவையில்லாமல் போயிட்டு கடி வண்டி தான் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரம்பா, சந்தேஷ் மறுநாள் 3 பேரும் ஒரு கிராமத்துக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அங்க அவங்க ஒரு லோக்கல் கைடு காளியாவை பார்த்தாங்க. வாங்க சார், வாங்க. காளியா சார், உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்கே போகணும்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறோம். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யலாம். 3 பேரும் காளியாவோட வீட்டுக்கு போனாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விகாஸ் காளியா கிட்ட அந்த மேன்ஷனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. சரி ஓகே காளியா சார், நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற மேன்ஷனுக்கு போகணும். நீங்கள் காலையில் விடிஞ்ச உடனே எங்களை அந்த மேன்ஷனுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க. அப்புறம் ராத்திரியில் நாம் அங்கேயே கேம்பிங் பண்ணலாம். என்ன, அந்த மேன்ஷன்லையா? அந்த மேன்ஷன் பழங்கால பிரிட்டிஷோடது. அந்த மேன்ஷன் கிட்ட நாங்கள் கிராமத்தாளுங்க யாரும் போக மாட்டோம். பிரிட்டிஷ். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மேன்ஷனில் என்னவோ பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. எங்களோட நிலைமை இங்கே எப்படி இருக்குன்னா, நாங்கள் இங்கே வாழ்கிறதுக்கே அந்த கடவுள் தான் எங்களுக்கு உதவி பண்ணுறாரு. வாழ்கிறதுக்கே கடவுள் தான் உதவி பண்ணுறாரு, ஆனால் உடம்பு ரொம்ப பல்காக இருக்கே. நீங்கள் அந்த மேன்ஷனுக்கு போகணுன்றதுக்காக தான் இங்கே வரீங்கன்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கண்டிப்பாக இங்கே வர சொல்லியிருக்கவே மாட்டேன். நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? அப்படி அந்த மேன்ஷனில் இந்த 3 பேர்த்த பார்த்தாலே தெரியல, என்னமோ கேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு. என்ன இருக்கு? உங்கள் பாஷையில் ஜாம்பி, எங்களோட பாஷையில் சபிக்கப்பட்ட மனுஷன். அவன் எப்பவும் சாகவே மாட்டான், ஆனால் அவனோட உடம்பு எப்பவும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது சாவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். மண்டையில் சுட்ட செத்துரும் தானே ஜோம்பி. நிறுத்துங்க, காமெடி பண்ணுறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு காளியா. மூளையில் சுட்டா செத்துரும். விஷயம் இல்லை, உங்களை எச்சரிக்க வேண்டியது என்னோட வேலை. அதை நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். அவ்வளோதான். போதும் காளியா, நாங்கள் அங்கே தனியாகவே போய்க்கிறோம். சரி, நீங்கள் எங்களுக்கு அங்கே போகிறதுக்கான வழியை மட்டும் சொல்லுங்கள். என்னால் யாரோட சாவுக்கான பழியையும் என் மேலே தூக்கி போட்டுக்க முடியாது. நாளைக்கு நீங்கள் அந்த தாந்திரிகரை போய் பார்க்கறது தான் நல்லது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியையும் அந்த கதையையும் அவரே சொல்லுவார். இப்போ போய் தூங்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம். வாங்க கைஸ், இதை விட நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைக்க போறதில்ல, போய் தூங்குவோம். சரி ஓகேப்பா, ஓகே. ஆனால் அங்கே ஏதாவது இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன். சரி, இப்போ போய் தூங்கு. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு தாந்திரிகரை அவன் என்ன சொன்னான்னு மூடிட்டு போய் 3 தூங்கு. பேரும் படுத்து தூங்கினாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சது. அப்புறம் 3 பேரும் அவங்க ரெடியாக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் விகாஸ் தன்னோட சாக்ஸ்ல ஒரு கத்தி எடுத்து சொருகினாரு. அதை பார்த்துட்டு சந்தேஷ் என்ன சொன்னாருன்னா, அட விகாஸ், இது என்னது? நீ எதுக்காக இந்த கத்தியை எடுத்துட்டு வர? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆர்கியாலஜியில் கத்தி கண்டிப்பாக தேவைப்படும்டா. அதுவும் நிறைய விஷயங்களுக்கு. அப்புறம் சில நேரங்களில் சேஃப்டிக்காகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஓ அப்படியா? அப்ப நானும் அடுத்த தடவை கத்தி எடுத்துட்டு வரேன்.
அப்போ இந்த அப்பதான் அந்த தடவை இடத்துக்கு காளியா வந்தாரு. நீங்கள் எல்லாரும் ரெடியா? ரெடி காளியா. இப்ப நீங்க எங்களை அந்த தாந்திரிகர் கிட்ட கூட்டிட்டு போங்க. சரி, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் கவனமாக இருங்க. கிராமத்து ஜனங்க அந்த மேன்ஷனை பற்றி ரொம்ப உறுதியாக சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையோடு நடந்துக்கோங்க. மூணு பேரும் காளியா கூட ஒரு குகைக்கு வெளியில வந்து நின்னாங்க. காளியா அந்த குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. உங்கள் எல்லாருக்கும் நான் மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மேன்ஷன் கிட்ட இருந்து இந்த தாந்திரிகர் தான் எங்கள் கிராமத்தை காப்பாற்றிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் அவர்கிட்ட மரியாதையோடு நடந்துக்கோங்க. Alright, இன்னொரு boss. விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போகவே முடியாது. ஓ மறுபடியுமா? என்னப்பா இது? அவருக்கு அநேகமாக இந்த தொப்பி போட்டு அங்கிள் மறுகையா சாலாவாக போகிறாரு. இந்த கிராமத்தை பற்றி நல்லா தெரியும்னு நீ தான் சொன்ன. நாங்களும் அங்கே போய் தாராளமாக தங்கிக்கலாம்ல. சந்தேஷ், நாம் அங்கே நல்லா தான் இருப்போம். நம்ம எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். அவன் சொல்கிறத Yes. கவனமாக கேட்டுட்டு எந்த கேள்வியும் கேட்காம ஒழுங்காக உள்ளே போ. அதான் சரி. 4 பேரும் அந்த குகைக்குள்ள மண்ணெண்ணெய் போனாங்க. போடுங்க அவரை, ரொம்ப பேசுகிறாரு. அங்க பார்த்தா ஒரு தாந்திரிகர் தியானத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஓ டேம். கவலைப்படாதீங்க, நான் பார்க்க தான் இளைஞன் மாதிரி இருப்பேன். என்னது? ஆனால் உங்கள் எல்லாரையும் விட இந்த உலகத்தை நிறையவே பார்த்துருக்கேன். இல்லை, ஆஹா. உங்களை ஜட்ஜெல்லாம் பண்ணல. ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நாங்கள் எங்கள் மனசில் எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ, நீங்கள் அதை தான் மாற்றிருக்கீங்க. ஆ நீங்கள் பார்க்க எங்கள் வயசு ஆள் மாதிரியே இருக்கீங்க. சரி, நீங்கள் இந்த கிராமத்தை எப்படி காப்பாத்துறீங்க? அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கன்னு சொன்னேன். சந்தேஷ், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு கேளுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை காளியா. இவங்க பேசுகிறத நான் தப்பாக எடுத்துக்கல. ஆர்வம் நல்ல விஷயம்தான், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்வம் எப்போ நல்ல விஷயமா இருக்கும்னா அதனால் நல்லது நடக்கும்போது தான். ஆனால் யார் அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக அவங்க ஆர்வத்தை காட்டுறாங்களோ அப்போதான் அவங்க பிரச்சனையில் மாட்டுவாங்க. சரி, இந்த விஷயத்த நாங்கள் கவனத்தில் வச்சுக்கிறோம். இப்போது நேராக விஷயத்துக்கே வரோம். நாங்கள் அந்த மேன்ஷனுக்கு போகணும். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போக நினைக்கிறீங்க. அப்புறம் உங்கள் பாஷையில் அந்த ஆள் ஜாம்பியா இல்லையான்னு நீங்கள் அதை பாரு, அவருக்கு ஜோம்பிலாம் தெரியுது. ஆமாம், இப்போ எங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் அங்கே போகிறதுக்கான வழியை சொல்லுங்கள். சரி, ஆனால் அந்த ஜாம்பி ஒரு சாபத்தால் தான் அங்கே இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவன் மனுஷனாக இருக்கும்போது அவன் அவனோட ஆர்வத்தால் ஒரு தாந்திரிகரை பயன்படுத்தினான். அவனை அமரனாக்க முடியாதுன்னு தாந்திரிகர் மறுத்துட்டாரு. ஆனால் அந்த மனுஷன் அவரோட அறிகுறியை ஏற்றுக்கலை. அப்படின்னா? அதாவது என்னன்னா, அந்த மனுஷனோட ஆசையை அந்த தாந்திரிகர் நிறைவேற்றினாரு, அதுவும் ஒரு சாபத்தோட. அதாவது இறந்ததுக்கு அப்புறமும் அவனோட ஆத்மா அவனோட சரீரத்திலேயே இருக்கும்னு, மரணத்தையும் வாழ்க்கையையும் ஒரே நேரத்தில் பாப்பான்னு சொன்னார். அதனால தான் அவனோட உடம்பு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் உயிரோட இருக்கான். ஜோம்பிலா? ரொம்ப அற்புதமான கதையை தான் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் நாங்கள் அங்கே போகிறதுக்கான வழியை மட்டும் சொல்லுங்கள். ஐயோ, இவன் அடி வாங்கி எங்கேயாவது மண்டையை கிண்டி போட போகிறான். ரொம்ப மோசமாக இருக்கீங்க. தாந்திரிகர் சொல்கிறத அதான். விஷயத்தையும் கேட்டால் உங்களுக்கு தான் நல்லது. இப்போ என்ன நடக்குமோ அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது எங்களை மன்னிச்சிருங்க காளியா. அப்புறம் தாந்திரிகரே, நீங்களும் மன்னிச்சிருங்க. அதாவது விஷயம் என்னன்னா, நாங்கள் அங்கே போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். சரி காளியா, நீ உன் வீட்டுக்கு போ. நான் இவங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஓ நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். காளியா அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் தாந்திரிகர் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு மேன்ஷனை நோக்கி போனாரு. இருட்டு ஆக ஆக எல்லாரும் அங்க போய் சேர்ந்தாங்க. இதுதான் அந்த மேன்ஷன். இப்போ நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த ஆத்மா நீங்கள் உள்ளே போங்க, ஆனால் திரும்பி வருவீங்க இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் அவர். எதை ஜாம்பின்னு சொல்கிறீங்களோ அது ஒரு உடம்பை தான் தேடிக்கிட்டு இருக்கு. ஓ, தாந்திரிகர் சொன்னதை கேட்டுட்டு 3 பேரும் திரும்பி பார்த்தாங்க. உடம்பு எடுத்துக்குமோ? தாந்திரிகர் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டாரு. தாந்திரிகர் எங்கே மறைஞ்சு போயிட்டாரு? எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆஹா அட, பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஆஹா, இவர் கொடுப்பாரு சொல்லிட்டு உயிரை. நம்மளை பயமுறுத்திட்டு ஓடிட்டாரு. ஆனால் அவர் காணாமல் போயிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். தெரியலையே. சரி, ஓகே, நீங்கள் 2 பேரும் ஜாக்கிரதையாக இருங்க. வாங்க, நம்ம மேன்ஷனுக்குள்ளே போகலாம். இப்ப 3 பேரும் அந்த மேன்ஷனுக்குள்ள போயிட்டாங்க. அவராவது கத்தி வச்சிருக்காரு.
அப்புறம் அந்த மேன்ஷன்ல ஒரு கெட்ட வாடை வீசுச்சு. அந்த போன ஏதோ வாடையோ அழுகி போன வாடை. இங்கே நிஜமாவே ஏதோ எரிஞ்சு போன மாதிரி ஸ்மெல் வருது. ஒருவேளை நிஜமாவே அந்த அழுகி போன ஜாம்பி இருக்கானோ என்னமோ. நீங்கள் 2 பேரும் தேவையில்லாமல் இன்னும் பயந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு ஈஷ். நினைக்கிறேன். சரி வாங்க. டென்ஷன் ஆக்குறான் இந்த தனியாவே அங்கிள். நடந்து முன்னாடி போனா. விகாஸும் ரம்பாவும் அவருக்கு பின்னாடியே போனாங்க. ஆனா அவன் கிட்ட போக பின்னாடியே முடியல. அட இவன் எங்கே போயிட்டான்? ஆஹா தெரியலையே, மேன்ஷன்ல இந்த மாதிரி அவன் சுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இங்கே ஜாம்பி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒருவேளை ஏதாவது மனுஷன் இருக்கலாம்ல, மனுஷங்களை கொல்ற மனுஷன். அப்ப திடீர்னு சீரியல் கில்லர். ஒரு ரூம்ல இருந்து சந்தேஷ் கத்துற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. இங்கே என்ன நடக்குது? வா அந்த ரூம் கிட்ட போகலாம். 2 பேரும் அந்த அறையை நோக்கி போனாங்க. அந்த அறையோட கதவை திறந்த உடனே அவங்க ஒரு மனுஷனை அங்க பார்த்தாங்க. அவனோட உடம்பு Oh my அப்படியே காஞ்சு God. போயிருந்தது. அவன் கிட்ட இருந்து ஒரே நாத்து வீச ஐயையோ. ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் சந்தேஷ சே அவன் செத்துருக்க கூடாது. அவன் இது எல்லாத்தையும் பார்த்து பயந்து இருக்கணும். சே கொன்னு அவனோடைய பிணத்தை சாப்பிட்டுட்டு இருந்தான். சந்தேஷ். ஓகே ஐ திங்க் ஒரு சேடான மூமெண்ட். பட் நான் அவரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பிகாஸ் அவர் ரொம்ப பேசிட்டாரு. பட் யா ரொம்ப அதை பார்த்துட்டு அப்படியே மயக்கமாயிட்டா. அப்புறம் விகாஸால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. ஐயோ நீ உள்ள அவனை திடீர்னு அந்த தின்றுவான். zombie விகாஸ நோக்கி வர கத்தி ஆரம்பிச்சது. கத்தி. அப்புறம் விகாஸ் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா ஜாம்பி விகாஸ நோக்கி போகாம நேரா அது ரம்பா கிட்ட வந்து நின்னுச்சு. அப்புறம் அது ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லுச்சு. ஆனா உடம்பு எதுவும் கேட்கவே இல்ல. அது அந்த இடத்துலயே விழுந்துடுச்சு. உடம்பு எடுத்துக்கிச்சு. ரம்பாவோட கண்கள் திறந்துச்சு. நீ நல்லா இருக்கல ரம்பா? ரம்பா ஏதாவது சொல்லு. அது ரொம்ப இல்ல பம்பா. விகாஸ் ரம்பா கிட்ட போய் சேர்ந்த உடனே ரம்பா சிரிக்க ஆரம்பிச்சா. உடம்பு கிடைச்சிருச்சு. இல்ல இல்ல இல்ல. விகாஸ் சாக்ஸ்ல இருந்த கத்தியை எடுத்து ரம்பாவோட வயித்துல குத்தினாரு. ஆனா ரம்பாவுக்கு அந்த கத்தி குத்துனதுனால எதுவுமே ஆகவே இல்ல. குத்த நெஞ்சில குத்திருக்க வேண்டியதானே. யார் நீ? தாந்திரிகர்னு சொல்லுவாங்க, இல்ல ஜாம்பின்னுவாங்க. இனிமே சில பேரு ரம்பான்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு டயலாக். இல்ல கடவுளே இல்ல இல்ல. என்னடா அப்படின்னா பண்ணி அந்த வச்சிருக்கீங்க? மந்திரவாதி நீதானா? நீதான் எங்களை ஏமாத்தி இங்க வரவழைச்சிருக்க. ஆமா, என்னால இந்த மேன்ஷன்ல மட்டும்தான் உடலை மாத்த முடியும். இப்ப எனக்கு ஒரு பெண்ணோட உடம்பு தேவைப்பட்டுச்சு. ஓ ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க உடம்புல இருந்துட்டு இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கும். நானும் என்னோட நண்பர்கள் மாதிரி சாக போறேன். உன்னோட ஆசை எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம்தான். விகாஸ் சொன்னதை கேட்டு கோவப்பட்டு ரம்பா அவனோட கத்தியாலேயே அவனை கொன்னுட்டா. போச்சு. Damn. What a sharp knife. இதுலேருந்து என்ன தெரியுது வருதுன்னா ஒன்றுமே இல்லை. எல்லாரும் போய் தூங்குங்க. பாய்.